கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா பபுள் கானில் போயிட்டு காலை வச்சிருப்பா சிங்கத்தில். அது ஹீரோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் வேறு யாரும் வந்துட்டு அங்கே போட்டு போயிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் யார் இந்த மாதிரி பண்ணா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, சரி அவள் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு ஷூ வாங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வரும். ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு ஹீரோ சொல்லியிருப்பான்னு நினச்சி தானே வந்திருக்கான் மாலுக்கு. ஸோ என்ன பண்ணுவான்னா, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். பட் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹெல்ப் பண்ணணுமே ஃபஸ்ட்டு அதை நினைக்க ஆரம்பிச்சிடுவா. ஹீரோ வந்து நேற்று என்ன பண்ணியிருப்பான்னா, வேஷம் வேறு மாதிரி போட்டு வந்து நின்றுருப்பானா கே மாதிரி. ஸோ அதுக்கு தான் வந்து ஹெல்ப் கேட்குறானோ அப்படின்ட்டு வந்துட்டு ஹீரோ வந்து பார்ப்பாளா. இல்லை அதுக்கெலாம் இல்லை, அது வந்துட்டு ஒரு இதுக்காக அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக தான் அந்த வேஷம் போட்டு வந்ததுங்கும்போது வேறு என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதான் என் ஒய்ஃபுக்கு வந்து ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லிப்பரோட ஷாப்புக்கு போவாங்க. ஒவ்வொரு ஷூவாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்களே இங்கே எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், இருக்கிற எல்லாமே பௌத் அச்சாவாக இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாள். ஹீரோ வந்துட்டு அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ஷூ எடுத்துகிட்டு விலை என்ன ரேட் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதை பார்த்துமே ஹீரோ வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஆள் தானே, இதை பார்த்துமே என்ன இந்த ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வாயை போலப்பான். ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, 10,000 தானே, ஒய்ஃப்க்கு இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அதுக்கு வந்துட்டு 10,000 ஏன் சேலரியில் ஒரு நாலில் ஒரு பங்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு பார்ப்பான். இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும், வாங்கி கொடுங்க, இங்கே நான் வந்துட்டு விஐபி கஸ்டமர், ஸோ வந்துட்டு இந்த காசு நான் ரேட் கம்மி பண்ணி தரங்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவோன்னா, இதை விட கம்மி ரேட்டில் வந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போவோன்னா, அப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, நான் வந்துட்டு ஒரு விஐபி கஸ்டமர், வேணால் உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஆஃபர் இருக்கும், நான் அந்த ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது ஆஃபர் ப்ரைஸ்லேயே இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இல்லை வேணாம் சொல்லிட்டு இருப்பாள். இல்லை உங்களுக்கு இந்த ஷூ பிடிச்சிருக்குல்ல, உங்கள் ஒய்ஃப் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி இவ்வளோ கம்பல் பண்ணுறாள். அதுவும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு ஒய்ஃபை அந்த அளவுக்கு லைக் பண்ணுறானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். இருந்தாலும் இது ரொம்ப டூ மச்சுங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஸ்லிப்பரே இவ்வளோ ரேட்டா அப்படிங்கிட்டு கேட்குவாங்க. சரி அதுக்கப்புறம் ஹீரோயின் பண்ணுற ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு துருன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பார்வையில் ஏதோ ஒரு நைஸாக பார்க்குற மாதிரி தெரியுங்கும் போது இல்லை இப்படி ஒரு கிரேசியான பொருளை நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்கவுங்க அந்த திங்ஸை வாங்கிட்டு நான் வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பான். ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்லிப்பரை காட்டுறதுக்கு அவள் வந்துட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வருவாள். அவள் தான் வந்துட்டு ஹஸ்பண்டை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாள். இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லாமல் வேலைக்கு போயிட்டது வேறு அவளுக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுவானா போவாளா, அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, ரத்தி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுவான். உடனே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாளா, கரெக்டாக அவள் கையில் ஒயின் இருக்கும், டக்குன்னு ஹீரோ மேலே வந்துட்டு ஊற்றிடும். அப்போ வந்துட்டு சாரி கூட கேட்க மாட்டா. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. அப்போ வந்துட்டு இல்லை நான் சாப்பிட்ற மூடில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி வா நான் வந்துட்டு வெளியே போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்க்கு போகலாம், அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன நிற்கிறானா, ஒரு வேலை வந்துட்டு அவர் வருவாரோ கீமா வருவாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டில், அப்படியா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, வா அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் டின்னர் வந்துட்டு அங்கே சாப்பிட போகலாங்கும்போது ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அங்கே போகலாங்க போல, வெயிட் பண்ணு நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நம்ம பாரு என் மேலே ஒயின் ஊற்றிருக்கு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரங்கும்போது ஓகே நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணி விட்டுவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீமை மீட் பண்ணுறதுக்காக இருப்பாள். சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ கூட பார்க்க மாட்டாள். சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, சரி அவர் தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்து வெளியே வந்துட்டு அழைச்சிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு ஷாப் இருக்கும், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கும், அந்த ரோட்டு பக்கமாக இருக்கும். அந்த கடைக்கு அழைச்சிட்டு வந்துருமே அப்படியே அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து பார்க்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சுத்தமாக பிடிக்கல. பட் ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இங்கே டக்கு இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான டக்கு, அது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடையில் வந்து டக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். ஆமாம் டக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீ வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. இவளை வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கூட்டத்தையே பார்ப்பா. அங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு ஒரு லோக்கல் பீப்புள் மாதிரி தெரியும். அப்படியே வந்துட்டு உள்ளார போவாள். அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு கையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நார்மலாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது அவள் வந்துட்டு இவ தான் பணக்கார வீட்டு போகணும்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுவாள். சிச்சி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுவாளா. ஹீரோ வந்துட்டு போ அந்த டேபிளில் உட்கார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பான். அப்போ வந்துட்டு ஒரு ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பையன் வந்துட்டு சேட்டை பண்ணுவான், அதனால் அடிச்சிருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அங்கே இருக்கவங்க சாப்பிட்றவங்க எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு கத்திட்டு போவாளா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அந்த குட்டி பையன் பயப்படுவான்னு சொல்லிட்டு சாரி மன்னிச்சுக்கோங்க, நீ பயப்படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான். பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் கூட நின்றுருக்கே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா கிளம்பி போயிடுவான். சரி இவன் வந்துட்டு கூப்பிட்டு பார்ப்பான், போயிடுவாளா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அம்மா வீட்டுக்கே வந்துடுவான். அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அந்த தங்கச்சியோட பேர் தான் நம்ம. ஸோ நம்ம வந்துட்டு பார்க்க வந்துடுவான், ஃபேமிலி பார்க்க வந்துடுவான். அவங்க வந்து கேட்பாங்க என்னப்பா இந்த நேரத்துலங்கும்போது இல்லைம்மா அவங்கள பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன், அது இல்லாமல் சேலரி வந்திருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து
சேலரி வந்துட்டு பாதி கொடுப்பானா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு வேண்டாம்ப்பா, இதை வந்துட்டு உன் ஒய்ஃப்கிட்டே கொடுத்துரு, அவகிட்ட கொடுத்துரு, அவள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், எதுக்குப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இல்லை என்ன இருக்குது, அவள் வந்துட்டு அதெல்லாம் மீன் பண்ண மாட்டாம்மா, அவளுக்கு அது பெருசாக விஷயம், என் சேலரி அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவள் அதை வந்துட்டு யூஸ் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு சாப்பாடு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், என்னோட ஃபீலிங்ஸில் ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா அந்த கிம் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. கிம்மை தான் பார்க்க போயிருக்கா போல. கிம் வந்துட்டு அப்படியே வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு எதுவுமே நல்லது கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும் தான் அவனுக்கு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே தொட்டுக்கிட்டே பேசுகிறான். உன்னோட வேல்யூ தெரில, உனக்கு ரெஸ்பான்சிபிளாக தெரில, அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு உனக்கு கன்சிடர் பண்ணணும்னு தோணல போல், ஒரு வேல்யூபிள் திங்ஸோட வேல்யூவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்துட்டுமே இந்த ரெட்டி கலவை என்ன பண்ணுவானா, அப்படியே ஃபுல்லாக கிம்மு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கே இருக்கா. அவன் என்ன சொல்லுவானா, அப்படியே வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பான், ரொம்ப நல்ல மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானா. அப்படியே வந்துட்டு எனக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, உன் மேலே எனக்கு பயங்கரமாக ஃபீலிங்ஸ் இருக்குது, சொல்லப்போனால் வந்துட்டு அவனுக்கு எப்படி உன்னை ஹேண்டில் பண்ண கூட தெரியல, எப்படி இந்த ஒய்ஃபை விட்டு போனால் ஒழுங்காக வந்துட்டு நைட்லாம் வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே சரி பண்ணுறான். அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகும்போது கரெக்டாக வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு வந்து ஃபோன் எடுக்காமல் இருப்பாள். அப்போ கீம் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணு, கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும்போது ஆமாம் ஹீரோவாக தான் இருக்கும், அப்பா அவன் கொஞ்சம் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுவான். எங்கே இருக்க, வீட்டுக்கு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் ஏன் வரணும், நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஓ அப்படியா, சரி இந்த நேரத்தில் உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகுமா. ஆமாம் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாளா. சரி நான் வந்துட்டு பிக்கப் பண்ண வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனால், இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கீம் என்ன பண்ணுவானா, அவளை சும்மாவே விட மாட்டான். அப்படியே வந்துட்டு அப்படியே ஆசையை தூண்டுற மாதிரி சும்மா அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரி சேஃப்டி இல்லை, நான் வேணா வரட்டுமாங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கிளம்பி வருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாளா. இங்கே அவன் வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே இருப்பான். ஹீரோக்கா சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுவான். சரி இதுக்கப்புறம் இவளால் வந்துட்டு இங்கே இருக்க முடியல. ஸோ என்ன பண்ணுவானா, ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாளா. அப்போ கிம் என்ன சொல்லுவானா, சரி நானே உன்னை வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கான், சேரண்ட் ஈவெண்ட் வந்துட்டு எதுவும் நடக்க போதான், மரத்தான் வந்துட்டு நடக்க போதான், ஸோ நீ அதுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்பி வருவாள். வீட்டுக்கு வந்துட்டு பொறுமையாக விளாட்றா. ஹீரோ வந்து தூங்கியிருக்க மாட்டான். வந்துட்டு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எந்திரிப்பானா. இவ வந்து டக்குன்னு பயந்துருவான். அப்போ நீ இன்னுமே தூங்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போவாளா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவான். என்ன சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு கேட்பா. இங்கே வா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷூ இருக்கும்ல, ஸோ அந்த சர்ப்ரைஸை தான் வந்து காட்ட போவான். இவன் என்ன பண்ணுவானா, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பா. இவளுக்கு தான் இப்போது இவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல, ஸோ இவன் என்ன வாங்கி கொடுத்தாலும் இவன் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு ஷூவா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. ஹீரோ வந்து நான் வந்து ஏன்னா என்ன, எனக்கு உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். ஓ அப்படியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவான். பெருசாக வந்து ரியாக்டே பண்ண மாட்டா. அதே வந்துட்டு ஹீரோக்கு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா இது எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவானா, அந்த இடத்த விட்டு போவாளா. அப்போ வந்துட்டு நாளைக்கு ஒரு மரத்தான் இது இருக்குது, நீ வரியா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். அதுக்கு வந்து கேட்பா, என்ன உனக்கு வந்துட்டு நாளைக்கு இதா டியூட்டியா, அந்த இடத்துல உனக்கு டியூட்டி போட்டிருக்காங்களோ என்ன, அதான் வந்துட்டு என்ன கூப்பிட்றியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பா. அப்போ வந்து கீம் சொன்னதுமே இவளுக்கு ஞாபகம் வரும். ஸோ நாளைக்கு வந்துட்டு உனக்கு டியூட்டியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நாளைக்கு எனக்கு ஆஃப் தான், வா ஏன் போகலாங்கும்போது, ஓ உனக்கு நாளைக்கு லீவு அதனால நான் அழைச்சிட்டு போகிறேன் அதானே, இல்லைனா ஒர்க்குன்னு தான் என்னை பார்க்க மாட்டேல அப்படின்ட்டு வந்துட்டு கேட்பான். ஹீரோக்கா அதுக்கு என்ன சொன்னேன்னு தெரியல, ஒரு மாதிரி வந்துட்டு முடிச்சுட்டே இருப்பான். இவன் அப்படியே வந்துட்டு ஆனால் இவன் நாளைக்கு போவா, ஹீரோக்காக போக மாட்டா, கிம்காக தான் போகிறான். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ஹீல்ஸை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் கூட மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தானுக்கு வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவானா, இவன் கிம்காக தான் வருவான். அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி செக் எடுத்துகிட்டு வருவான். அங்கே போய் வந்துட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் கிம் வந்துடுமே அப்படி பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும் இவளுக்கு. கிம் வந்துட்டு பார்த்துட்டு நானும் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டில் வந்துட்டு கலந்துக்கணும் இருக்கேன், ஸோ என்னால் முடிஞ்ச செக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் வந்து கொடுப்பா. இவனை வந்துட்டு அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஸோ அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்துக்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் வந்து மீடியாலாம் வந்திருப்பாங்களா, ஸோ அங்கே இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீடியா பீப்பிள் வந்து ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. இவன் வந்து இந்த செக்கை கொடுக்கும்போது இவன் அப்படியே வந்துட்டு நைஸாக அந்த செக்கை பின்னாடி வந்துட்டு வாங்குற மாதிரி கை அப்படியே வந்து தடவிக்கிட்டே இருப்பான். அது நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் இருப்பான், அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்,
பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து செல்ஃபி எடுக்க போவாளா. கரெக்டாக பின்னாடி ஹீரோ இருப்பான். ஹீரோ பார்த்துட்டு ஏய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் கேட்பாங்க. திருப்பி ஒன்றை நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகைன் உங்களே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு பார்த்துப்பாங்க. உடனே வந்துட்டு இங்கே என்ன போலீஸ் ஆஃபீஸருக்கு இங்கே என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். ஆக்சுவலி ஹீரோ வந்து கேப்டன் தானே. ஸோ கேப்டனுக்கு இங்கே என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். என் மரத்தானு நடக்க போகுது பாருங்கள், நான் ஒரு செல்ஃபி இருக்கேன், அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டீங்க, அப்பா டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக இவன் என்ன பண்ணுவானா, என்ன ரொம்ப தாகமாக இருக்குன்னு என் ஆள்கிட்ட சொன்னேன், எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை தேடி வந்துட்டு கை வந்துட்டு இவளை வந்து பிடிச்சி இழுக்கும். வந்துட்டு யாராக இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு பயந்துருவா. பார்த்தீங்கன்னா அந்த கேம் தான். என்ன உனக்கு ரொம்ப தாகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. இவ வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ வந்துட்டு இந்த தாகத்தை வந்து நான் போக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவானா கிஸ் பண்ணுவான். அப்படியே வந்துட்டு கழுத்துலலாம் கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு பயங்கரமாக இதாகிடும் போல். அப்போ வந்துட்டு என்ன தாகம் வந்து தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது இவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே டபுள் மீனிங்கில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு ஒரு கார் நிற்கும். ஸோ அந்த காருக்குள்ளே போயிட்டு ஒன்றா இருக்கலான்னு போவாங்க. இவள் ஹீரோ என்ன பண்ணுவானா ஒய்ஃப்காக தண்ணி கொண்டு வந்திருப்பான். ஸோ எங்கே போனால் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருப்பான். ஸோ இவ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே. ஸோ என்ன பண்ணுவானா அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த கார் அங்கே தனியாக நிற்கும். இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்றுமே தோணாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். சரி அதுன்னு சொல்லிட்டு அந்த காரை நோக்கி வந்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டக்குனு ஹீரோ வரதை பார்த்துமே இவ பார்த்துருவா. ஒய்ஃப் பார்த்துட்டுமே ஐயோ இவன் ஹஸ்பண்ட் வரான்னு சொல்லிட்டு அப்படியே பயம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவான்னா சீக்கிரம் நீ ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பான். ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த காரை வந்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு வருவான். அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே யாரும் கத்துற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போயிடுவான். ஜஸ்ட் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் இவனுக்குமே கிம்முக்கும் கால் வரும். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆள் என்ன பண்ணுவானா ப்ரெக்னென்ட் உமனை வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு பணைய கைதியாக பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை போட ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அவன் ஏதோ டிமாண்ட் கேட்குறான் போல. அதை வந்துட்டு கேட்டுட்டு இருப்பானா. அப்போ அங்கெல்லாம் வந்து போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபில் தான் இருக்கான், டியூட்டியில் இல்லை. பட் ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸர் தானே. ஸோ அவன் அங்கேயே போய் நிற்பான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சிட்டு இருக்க பணைய கைதி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு லேடி. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிளட் வர ஆரம்பிச்சிடும். பயத்தில் வந்துட்டு பிளட் வர ஆரம்பிக்குமா. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, பேசாமல் வந்துட்டு கைதியை வந்துட்டு பனை கைதியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் போகிறேன் பாருங்கள் அவங்களுக்கு ஏதோ பிளட் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நல்ல கேரக்டரில். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா நான் போகிறேன் அந்த இடத்துல நான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு அங்கே ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது போல், அந்த இடத்துக்கு நம்ம போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரத்தியை வந்து நிற்க வச்சுருவான். இவளுக்கு அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க ஹீரோ ஆஃபீஸர் எல்லாரும் வந்துட்டு அங்கே இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு தூரமாக வந்துட்டு ஷார்ட் சுடுறதுல வந்துட்டு பெரிய ஆள். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ பார்த்துட்டு நீ கொஞ்சம் அழகான ஃபிகராக இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி கிட்டக்க போவான். ஆக்சுவலி ஹீரோ வந்து டார்கெட் வந்துட்டு ஷோல்டரில் தான் வச்சிருப்பான். இவன் வந்து கிஸ் பண்ண போகும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சீன் இருக்கும். டக்குனு ஹீரோயின் வந்து இப்போ தடுத்து விடுவோம்ல. ஸோ வந்துட்டு டார்கெட் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அவன் ஷோல்டரில் ஹீரோ வந்து டார்கெட் வச்சிருப்பான். அது என்னன்னா தலையில் போயிடும். ஸோ ஆன் த ஸ்பாட்டே அவன் அந்த இடத்துல விழுந்துருவான். விழுந்து இறந்து போயிடுவான். ஹீரோயினுக்குலாம் பயங்கர ஷாக்கு. ஹீரோக்குமே வந்துட்டு அவனோட ஒர்க்கில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. அவன் சர்வீஸில் அவனை அப்படியே ஷாக்காக பார்ப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே வந்திருப்பாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்து ரெடியாக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களாம் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த ஆள் கோயிலே இல்லை. தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பயந்த மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இந்த மாதிரி சுட்டுட்டேங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், ஹீரோக்கும் இருக்கும். இப்போ கிம்முக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி. ஏன்னா ஒரு சர்வீஸில் ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்துட்டு இந்த போலீஸ்க்குலாம் தெரிஞ்சிடும். ஸோ ஹீரோக்கு பிடிக்காத ஒரு போலீஸ் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு என்கொயரிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது எப்படி நீ சார்ஜ் எடுத்த, அது இல்லாமல் வந்துட்டு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரிலாம் போயிட்டுருக்கும். மேலதிகாரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு நம்மன்னு ஒரு பொண்ணு இருப்பான். அவன் வந்துட்டு டிவி பார்த்துட்ருப்பான். அவளுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஐயோ அம்மா பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு டக்குனு வந்து டிவி வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் வந்துட்டு அண்ணனை போய் தப்பாக பேசுவானா. ஸோ என்ன பண்ணுவான், என்ன தைரியமாக இருந்தால் அண்ணன் தப்பாக பேசுவாங்க. சின்ன பொண்ணே வந்துட்டு தான் அண்ணனுக்காக நிற்பாள். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நிற்கிறான். ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்போ பீர் தானே இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார், ஏமா நீ சண்டை போட்டதா வாமா, இது வந்துட்டு ஸ்டேஷன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அழைச்சிட்டு வெளியே வருவார். அதுக்கப்புறம் 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. இது எப்படி அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் போவோம். இதுதான் வந்துட்டு ஃபோனில் நியூஸ்லலாம் வருதுல்ல. இப்போ வந்துட்டு ஹீரோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இருக்கும்ல. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு என் பையனை எப்படியாச்சும் நம்ம பையனை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தக்கிச்சு போய் இருப்பா. அவள் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துருக்காங்களோ, அவளால் வந்து அதை ஜீர்ணிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கூட இருக்க ஃப்ரெண்டு இருக்கானா. ஸோ கிட்ட வந்து சொல்லி புலம்பிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்லணும், நீங்கள் பாரு நீ கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ணாத, இது வந்து தெரியாமல் நடந்தது தான், உன் மனசில் போட்டுக்காத, நீ தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்காத. ஏன்னா அவள் தான் அப்படி தள்ளி விட்டுருப்பாள். ஸோ நீ தாரணம்னு நினச்சிக்காத, அது வந்து சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, சொல்லப்போனால் உன்னோட பேட் லக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வருவானா. அப்போ வந்துட்டு நீ எங்கே போயிருந்தீங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக வந்துட்டு ஒய்ஃப் வந்து கேட்பா. இதை கேட்டோமே ஹீரோ வந்துட்டு ஸோ நீ எனக்காக வரி பண்ணுற
பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. ஆமாம் அப்படி சொல்லும்போது ஹீரோக்கு இவ்வளோ கஷ்டத்துலையுமே தான் ஒய்ஃப் தனக்காக நினைக்கிறா அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இது பின்னாடி பெரிய பெரிய வேலையில் ஹீரோக்கு தெரியாமல் பார்த்துட்ருக்கா. ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுவாள். உடனே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹாப்பியாகிடுவான். கொஞ்சம் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த இறந்து போனார்ல அவரோட கல்லறைக்கு போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஃப்ளவர்லாம் வச்சுட்டு சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கும். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை சுற்றி வந்துட்டுருப்பா. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு புத்தா டெம்பிள் இருக்கும், அங்கேயே போயிடுவாளா. அங்கே தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோனை பார்த்தனுமே ஓகே இந்த பொண்ணை ஏதாச்சும் நினச்சிக்க போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா பின்னாடி டெம்பிளுக்கு பின்னாடி சலுக்கு பின்னாடி போய் உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ப்ரேயர் பண்ணுவான். இந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு நீ தான் இது கொடுக்கணும், சாரி நான் மன்னிச்சுட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் சேர்த்துமே ப்ரேயர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த ஃபேமிலிக்கு நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பானா. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வருவானா. இதை டக்குன்னு ஹீரோ பார்த்துருவான். ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பா. நீ எதுக்கு வந்திருக்கியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ஓ நீங்கள் வந்துட்டு சாகடிச்சிட்டு அங்கே வந்துட்டு மனைவிக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இல்லை நான் வந்துட்டு அவர் வந்து சாகடிக்கலை, என்றைக்குமே என்னோடய குறி வந்து தப்பாது, ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போது தப்பு ஏன் மேலேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் அப்படியே கோவப்படுற மாதிரி பேசுவாள். ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நான் ஜஸ்ட்டு வந்து அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புவான். அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவோன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பா. ஹீரோட கார் அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுமா. ஹீரோயின் கேட்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குவாளா. இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். சரி என்னோட காரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போவான். 2 பேரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து டக்குனு வந்து பிரேக் போடுவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பா. முன்னாடி ஆமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த சின்ன விஷயம் கூட நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரியுது. ஸோ என்ன பண்ணுவோன்னா அதை போயிட்டு ஒரு குளத்துக்கிட்ட விட்டு ஆமை நீ எதுக்கு ரோட்டுக்கு வர, நீ இந்த மாதிரி குளத்துல ஏறு, இல்லைனா வந்துட்டு கடலில் ரோட்டுக்கு வர, அதை யாரை சேர்த்துட்டு போகிறாங்க, உலகமே வந்துட்டு ரொம்ப உலகத்தில் நிறைய பேர் கெட்டவங்களாக இருக்காங்க, எப்போ வேணால் என்னென்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு ஆமைகிட்ட பேசிகிட்டு இருப்பாளா, பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருப்பான். இதை ஹீரோ பார்த்துட்டு இப்போ வந்து சிரிச்சுட்ருப்பான். கொஞ்சம் இன்னசென்ட்டாக தெரியும்ல, ஸோ பார்த்து சிரிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் கிளம்பி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா தான் அம்மாவை பார்க்க போவான். அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருப்பான். அவங்க அம்மா வந்துட்டு என்னப்பா நீ எத்தனை நாள் தான் பண்ணிக்கலான்னு பார்க்குற, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் வந்துட்டு நீ இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுப்பா, நான் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி எல்லாரும் வீட்டுக்கு போவாங்களா. ஹீரோயினையும் சேர்த்து தான் போவாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஏதோ சாஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க போல். அது வந்துட்டு மீனில் செய்கிற சாஸு, என்ன ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹீரோ அம்மா இல்லை, ஹீரோட தங்கச்சி நம்ம இருக்காங்களோ அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அது வந்து ஒரு சாஸ், அது வந்துட்டு ஒரு புளிப்பான ஒரு காய் மாதிரி இருக்குது, மாங்காவா என்னன்னு தெரிலங்க. அதில் வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து சாப்பிட்டு பார்க்குறா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம வந்துட்டு அப்படியா ரொம்ப நல்லா இருக்கா, அப்போ இந்த ஃபுட்டு வந்துட்டு நான் டெலிவரிலாம் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறோம்ல, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் இருக்கான என்ன இது ஸ்மெல் வருது, பேட் ஸ்மெல் வருது சொல்லிட்டு அந்த மீனோட ஸ்மெல் வரும்ல, ஸோ அது சாஸில் வருது அப்படின்னு சொல்லுவானா. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து வேணாம்னு சொல்லுவானா. அப்போ என்ன பண்ணுவானா அதை டிப் பண்ணி வாயில் போட்டு அமுக்கி விட்டுருவா. சும் பண்ணுங்க சாப்பிடுங்க, டக்குன்னு முழுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாள். இவன் அப்படியே வந்துட்டு அப்படியே முழிப்பான், என்னடா இது கரும்புங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் எதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் அப்படியே வந்து மெண்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் ஹாப்பியாக நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவாள். அப்போ ஹீரோ வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான் ட்ராப் பண்ணதுக்கு. ஹீரோயின் வந்துட்டு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் கேப்டன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்களுக்கு தெரியாமல் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாளா. ஹீரோ வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோட ஆஃபீஸ் வந்து கூப்பிட்ருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு ரிசல்ட் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக நான் தெரியாமல் தான் பண்ணியிருந்தேன், இதுக்கு பெருசாக பனிஷ்மெண்ட் தர மாட்டீங்களா அப்படி வந்து ஹீரோ வந்து கேட்பானா. அப்போ ஆஃபீஸராக சொல்லுவார், சாரிப்பா உன்னை டிஸ்மிஸே பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கா செம்மையாக அழுக வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது அவங்க அப்பாவோட ஜாப் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோன்னா தன்னோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஹீரோ வந்து ஒரு கேப்டன் தானே, அவன் கீழே இருக்க அந்த பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல க்ரூ மெம்பர்ஸ்லாம், அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்துட்டு ஹீரோ போகிறப்போ சல்யூட் பண்ணி அமுச்சு விடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பிரேக் போடுவோம். ஆப்போசிட்டில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா மினிட் தான் கொஞ்சம் விட்டனா ஏற்றிருக்கும். ஹீரோ வந்துட்டு யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போய் பார்த்தா ஹீரோ தான். அவன் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி நிற்கிறான் போல். ஹீரோ பார்த்தோன்னே திருப்பி நீங்களா இங்கேயா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பான். அவனுக்கு பேச்சே இல்லை, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் போல். டக்குன்னு ஹீரோயின் மேலே வந்து சாஞ்சிருவான். ஹீரோயினுக்கா என்னடா இது இப்படி சாஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி லைட்டாக படப்படன்னு இருக்கும். அவளுக்கு அன்ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் காரில் உட்கார வச்சுட்டு இவர் எப்போ எந்திரிப்பாருன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா. பாட்டு கொஞ்சம் அதிகமாக வைப்பா. அப்படியே வந்து இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பாள். அவனுக்கு வந்து போதையே தெளிஞ்சிடும்.
ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பானா அது வந்து தெரிஞ்சிடும். உடனே வந்துட்டு பாப்பா நான் இங்கே என்ன பண்ணுறேங்கும் போது, ஹலோ கேப்டன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு சிட்டிசன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல பதவியில் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டு ரோட்டில் ரெண்டாக என்ன ஆகுறது, டிராஃபிக் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. நீங்களாம் இப்படி பண்ணுறதா, ஒரு கேப்டனாக வந்துட்டு வந்துட்டு காப்ஸில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, இல்லை நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதில்ல, என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, உனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பான். ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இதுக்கப்புறம் என்னை கேப்டன் கூப்பிடாத, நான் இதுக்கப்புறம் கேப்டனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்துட்டு கோவத்தோடு கத்துவான். ஹீரோயின் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுங்கிற மாதிரி பார்ப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டேக் கேர்.